ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம். வெல்கம் டு இனியாஸ் டைரி. இப்போது பள்ளிக்கூடங்களில் படிக்கும்போது சில பேருக்கு ஹிஸ்ட்ரினாவே பிடிக்காது. ஹிஸ்ட்ரி ஏன் பிடிக்காதுன்னா அதை பற்றி புரிதல் இல்லாதனால தான். ஹிஸ்ட்ரி பற்றி இந்த வீடியோவில் பா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஹிஸ்ட்ரின்னா அவ்வளோ பிடிக்கும். இந்த வாழ்க்கையை நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிறதும் தெரிய வரும். ஓகே, ஹிஸ்ட்ரி இல்லை டைம் லைனுன்னு சொல்லுவாங்க. முற்கால இந்தியா, நம்ம இந்தியாவை எடுத்துக்குவோமே, முற்கால இந்தியா, அப்புறம் இடைக்கால இந்தியா, தற்கால இந்தியான்னு சொல்லிட்டு 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. என்னது? முற்கால இந்தியா, இடைக்கால இந்தியா, தற்கால இந்தியா. ஓகேவா? முற்கால இந்தியாவில் அதாவது 3 வகையாக பிரிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு வகை முற்கால இந்தியாவில் என்ன வரலாறுன்னா சிந்து சமவெளி நாகரிகம்னு ஒன்று இருக்கும். அடுத்தது வேத காலம், டைம் லைன் சொல்லிகிட்ருக்கேன். சிந்து சமவெளி நாகரிகம், வேத காலம், மௌரிய பேரரசுன்னு வரும். அடுத்தது குப்த பேரரசு. 3 வகை இந்தியாவுடைய வரலாறு தான் நம்ம இப்போ பார்க்குறோம். இந்தியாவுடைய வரலாறில் டைம் லைன் பார்க்குறோம். அந்த டைம் லைனில், அந்த வகையில், அந்த டைம் லைனில் முற்கால இந்தியாவில் முற்கால இந்தியா, இடைக்கால இந்தியா, தற்கால இந்தியா. ஓகே, முற்கால இந்தியாவில் டைம் லைனில் சிந்து சமவெளி நாகரிகம், அடுத்தது வேத காலம், அடுத்தது மௌரிய பேரரசு, அடுத்தது குப்த பேரரசு. ஓகேங்களா? அடுத்தது இடைக்காலத்துக்கு வருவோம். இடைக்காலம் அப்படின்னாவே சுல்தானிய பேரரசுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே போகும். அதாவது பாபர், அக்பர் எல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி போயிட்டுருக்கோம். தற்கால இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1945 ஆகஸ்ட் 15 நம்ம சுதந்திரம் அடைஞ்சிடுறோம் ஆங்கிலேயர்கிட்ட இருந்து. அதை மட்டும் எடுத்துக்குவோம், ஆங்கிலேயரை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அடுத்தது 26 ஜனவரி 1950 நமக்கான இந்திய அரசியலமைப்பு சட்டம் இயற்றப்படுது. அதை தொடர்ந்து தற்கால இந்தியாவாக இப்போ வரைக்கும் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அது நமக்கே தெரியும் இல்லைங்களா? முற்கால இந்தியா, இடைக்கால இந்தியா, தற்கால இந்தியா. அதில் டைம் லைனுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம், அடுத்தது வேத காலம், அடுத்தது மௌரிய பேரரசு, குப்த பேரரசு, அடுத்தது சுல்தானியர்கள், ஆங்கிலேயர்கள்னு வருவாங்க. அடுத்தது ஆங்கிலேயர்கிட்ட இருந்து நம்ம சுதந்திரம் வாங்கினது, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றினது. இதுதான் இந்தியாவுடைய வரலாறு, அதனுடைய டைம்லைன். இதில் என்ன கஷ்டம்னே எனக்கு தெரியல. இது ஹிஸ்ட்ரியை ரொம்ப நல்லா படிக்கணும், படித்து தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் தமிழ்நாட்டில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சங்ககாலம், இடைக்காலம், அதே மாதிரி தற்கால தமிழகம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கோம். இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த முற்கால இந்தியா, இடைக்கால இந்தியா, தற்கால இந்தியான்னு வருது இல்லைங்களா, அதில் பொற்காலம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டு சிந்து சமவெளி நாகரிகம். ஓகேங்களா? அவங்கெல்லாம் வாழ்ந்துட்டுருப்பாங்க. ஒரு சமயத்தில் பெருவெள்ளம் வந்தோ அல்லது எதிரிகள் வந்தோ அவங்க அந்த நாகரிகமே அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் ஒரு ஆராய்ச்சிகள்லாம் நடந்துகிட்ருக்கு. அடுத்தது வேத காலம்னு வரும். வேதங்கள் வளர்ந்த காலங்கள் அது. அடுத்தது அந்த சிற்றரசுகளாக இருக்கும், அதை பேரரசாக மாற்றி மௌரிய பேரரசு, அதில் அசோகர் வருவார். அசோகர் காலத்தில், அசோகர் காலத்துக்கு முன்னாடி அவங்களோட அப்பா பிந்துசாரர் காலத்துலலாம் பார்த்திங்கன்னா நிறைய போர்கள், அரசியல் போர்கள் இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நாட்டில் குழப்பங்களும் அமைதியே இல்லாமல் போயிட்டுருக்கோம். ஆனால் அசோகர் காலத்தில் லாஸ்ட்டாக ஒரு போர் வரும். அந்த போருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மரம் நடுறது, சாலைகள் அமைக்கிறது, தண்ணி தொட்டி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தர்ம காரியங்களில் ஈடுபடுவார். இது பொற்காலம். அதுக்கு பின்னாடி, அதாவது அசோகருக்கு பின்னாடி வந்த மௌரிய பேரரசுக்கு பின்னாடி வந்த குப்த பேரரசை நம்ம இந்திய வரலாற்று ஆசிரியர்கள் ஃபுல்லாகவே பொற்கால அரசு, பொற்காலத்தை கொண்டு வந்த அரசு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மிக முக்கிய காரணமாக நம்ம பார்க்க வேண்டியது, வரலாற்றில் மௌரியத்தில் இருந்த அசோகர், அவங்களுக்கு முன்னாடி போர் புரிஞ்சாங்க, அந்த அமைதியெல்லாம் இல்லாமல் இருந்தது. அதாவது ஒரு நல்லவங்க இருக்காங்க, இல்லை ஒரு குழு இருக்குன்னா இன்னொரு குழு எதிரியாக தான் இருக்கும்.
அந்த இதெல்லாம் போயிட்டு பொற்காலத்தில் இருப்பாங்க. குப்த பேரரசு, ஓகேங்களா? அது வந்து முற்கால இந்தியாவில் குப்த பேரரசு கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து வீழ்ச்சியை காணும். அதாவது அந்த பொற்காலத்தில் போரே இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வீழ்ச்சியை காணும். அடுத்தது சுல்தானியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு பாபர் வருவார், அதுக்கு அடுத்தது அக்பர், அவரோட மகன், அதுக்கடுத்து நிறைய அரசர்கள் வருவாங்க. அதெல்லாம் சொன்னால் ரொம்ப போர் அடிக்கும். பாபர் ஃபஸ்ட்டு ஆரம்பிப்பார். அடுத்தது நம்ம அவுரங்கசீப் லாஸ்ட்டில், அக்பருக்கு அடுத்து அவுரங்கசீப்னு சொல்லிட்டு வருவார். இதில் அக்பரை நம்ம பெருமையாக கொண்டாடணும். ஏன்னா இந்த சமுதாயத்தில் ஒரு ஜாதிய ஒழிப்பை முதல்ல ஏற்படுத்தினவர் அக்பர் தான். அவர் வந்து இந்துக்கள் அரசிகளெல்லாம் மேரேஜ் பண்ணிக்கிட்டவர். அக்பர்னு சொல்லிட்டு ஒரு படமே வந்திருக்கு இந்தியில். நம்ம ஐஸ்வர்யா ராய் தான் அந்த இந்து பெண்மணியாக நடிச்சிருப்பாங்க. ஜோதா பாய் அப்படின்னு சொல்லிட்டு, ஜோதா அக்பர்னே அந்த படத்துக்கு பேர். அந்த படத்தில் பாருங்கள், அவர் ஒரு ஜாதி ஒழிப்பு இல்லாமல் ஒரு மாற்று மதத்தை சேர்ந்த பெண்ணை கூட எப்படி ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்ருப்பார். இதே சமயத்தில் அக்பர் வந்து 13 வயசுலேயே போர் புரிஞ்சவர். அது தெரியுமா? அதாவது ஜாதிய அமைப்புகளை எடுத்தவர் 13 வயசுலேயே, சின்ன குழந்தை, அந்த வயசுலேயே போர் புரிஞ்சவர். அதுக்கப்புறம் இந்த போரெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு முன்னாடி ஜஹாங்கீர் இருப்பாங்க, பாபர் இருப்பாங்க, எத்தனையோ பானிபட் போர்ஸ் எல்லாம் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கோம். அக்பர் காலத்திலே நிறைய போர்கள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும். அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்பர் ஒரு, அதாவது தீன் இலாஹின்னு சொல்லிட்டு ஒரு சமத்துவத்தை கொண்டு வருவாங்க. அடுத்து வந்த அவுரங்கசீப்க்கு அது வந்து கொஞ்சம் அக்பர் மேலே கொஞ்சம் நெருடல் இருக்கும். ஒருவருடைய கருத்தை வந்து இன்னொருவர் ஏற்றுக்கணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு அவர் வந்து போர் புரிவார். இங்கே நம்ம மதுரை வரைக்கும் வந்த அலாவுதீனுடைய படைத்தளபதி மாலிக் கஃபூர், ஓகேங்களா? அவங்க வரைக்கும் அந்த ஹிஸ்ட்ரி போயிட்டுருக்கோம். அந்த டைம் லைன் இதுதான். சுல்தானியர்கள், அடுத்தது ஆங்கிலேயர்கள் வந்த பிறகு உங்களுக்குலாம் எல்லாருமே படிச்சிருப்போம். இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை அதெல்லாம் மறக்கவே முடியாது. அதே சமயத்தில் உப்பு சத்தியாகிரகம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாம்பேட் போகும். அதெல்லாம் ஆங்கிலேயருக்கு எதிர்ப்பாக செஞ்சுது. அடுத்தது நம்ம சுதந்திரம் வாங்கிட்டோம் 1947 ஆகஸ்ட் 15. 1950 ஜனவரி 26 நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம், எழுதப்பட்ட சட்டம், நான் அடிக்கடி சொல்கிறது இது வந்து வந்துருச்சு இல்லைங்களா? அதுக்கப்புறம் இப்போ ஒரு ஸ்டாம்பேட் போயிட்டுருக்கு. அது யாருக்காவது தெரியுமா? அமெரிக்காவில் நம்மளோட சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் எல்லாம் போயிருக்காங்க. சுந்தர் பிச்சைன்னு சொல்லிட்டு அவரே பாயிண்ட் அவுட் பண்ணிகிட்ருக்காரு. இன்னொரு பேரும் அடிப்படுது. அது கன்ஃபர்மேஷன் வந்த பிறகு நான் சொல்கிறேன். சுந்தர் பிச்சையை முதல்ல எடுத்துடணும், நம்ம தமிழ்நாட்டுக்காரர் அவர். சுந்தர் பிச்சையை முதல்ல எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் ட்ரம்ப்பு யோசிச்சிட்ருக்காரு. அவங்க போடுற அந்த வரியை, அதாவது H1B வீசா அப்படின்னு சொல்லிட்டு, வீசாக்காக நாங்கள்லாம் அதெல்லாம் இப்போ நினச்சா கூட இந்த 1,00,000 வரியா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க வைக்குது. ட்ரம்ப்பு அவங்க நாட்டை வளர்க்குறதுக்காக நம்ம நாட்டு மேலே திணிக்கிறாரு ஒரு சுமையை, வட்டிங்கிற சுமையை. அந்த சுமையை வந்து நம்ம இந்தியா எதிர்க்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மக்கிட்ட மூளை இருக்குது, நம்மளே இந்த பொருளாதாரத்தை வளர்த்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வரைக்கும் இன்றைக்கு வரலாறு போயிட்டுருக்கு. ட்ரம்ப்பு, அமெரிக்கா எதிர்ப்பு, அது வரைக்கும். அதே சமயத்தில் இன்னொரு உலகத்தை பார்த்துக்கிட்டோம்னா இஸ்ரேல், காசா, அந்த பாலஸ்தீனம், இதெல்லாம் போர் வந்து போயிட்டே இருக்குது. இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த வரலாறு, அந்த இந்திய வரலாறு, உலக வரலாறுன்னு பிரிச்சுக்கிட்டாலும் இந்திய வரலாறு மட்டும் பார்ப்போம். அதில் டைம் லைன்ஸு, அதில் பொற்காலங்கள்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா? பொற்காலத்துக்கான ஒரு அடிப்படையை தான் நம்ம இந்த வீடியோவில் பேசுகிறோம். அந்த பொற்காலங்கள்லாம் எப்படி வந்தது, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டும் நம்ம யோசிக்கணும். இந்த சங்க காலங்கள்லாம் சொன்னேன் இல்லையா? தமிழ்நாட்டை எடுத்துப்போம். இப்போது இந்தியா விட்டுருவோம். இந்தியா டைம்லைன் எல்லாம் தெரிஞ்சிருச்சு, இப்போது கிளியராக தெரிஞ்சிருக்கோம். தமிழ்நாட்டை எடுத்துப்போம். கிள்ளி வளவன்
நெடுங்கிள்ளி அப்படின்னு சொல்லிட்டு 2 அரசருக்கு, இங்கே குறுநில மன்னர்கள் அவங்களுக்கு போர் வருது. அந்த போரை தடுத்து நிறுத்தணும். அதுக்கு வந்தவங்க தான் ஔவையார். அதே மாதிரி தகடூரில் அதியமானுக்கு நெல்லிக்கனி கொடுத்து அந்த போரை நிறுத்தியிருக்காங்க. இந்த மாதிரி இலக்கியவாதிகள்லாம் நிறைய இருந்திருக்காங்க. அதே சமயத்தில் இன்னொரு இலக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒரு பொற்காலம் இல்லையா? கண்டிப்பாக பொற்காலம் தானே அது. அதாவது ஒரு அரசனுக்கும் இன்னொரு அரசனுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு ஒரு போர் மூலக்கூடிய அபாயம் ஏற்படுது. அந்த அபாயத்தை தடுத்து நிறுத்த ஒரு இலக்கியவாதி ஔவையார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்மணியை அந்த காலத்தில், அது சித்தரிப்பா இல்லை உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள் சாய்ஸ்க்கே விட்டுடுறேன், ஔவையார் இருந்திருக்காங்க. அது உண்மைதான் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். உண்மையாகவே இருக்கட்டும், அதுவே நல்லது தான். அதாவது அவங்க கிள்ளிவளவனுக்கும் நெடுங்கிள்ளிக்கும் உண்டான சண்டையை நிறுத்துகிறாங்க. ஏன்னா ஒரு அரசன்கிட்ட இருக்கிற அந்த போர் வாள்கள்லாம் இருக்குது இல்லைங்களா, அது மழுங்கி இருக்குது. அவன் சண்டை போட்டான்னா கண்டிப்பாக தோத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு தான் 2 பேருக்கும் சமாதானமாக தூதுவராக போகிறாரு. யார்? ஔவையார். அதே மாதிரி கலிங்கத்து பரணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலக்கியம் இருக்குது. அது இந்த பொற்காலத்திலிருந்து போர்க்காலத்தை மிக அழகாக எடுத்து காட்டுற ஒரு இலக்கியம். இந்த இலக்கியத்தெல்லாம் ஏன் படிக்கணுங்கிறதுக்கான முக்கியத்துவத்தை நான் சொல்லிகிட்ருக்கேன். அதாவது கலிங்க நாட்டில் இளவரசி தான் மேரேஜ் பண்ணிக்குவார் ராஜேந்திர சோழன். நல்லா கவனிங்க, ராஜேந்திர சோழன் கலிங்க நாட்டு இளவரசியை தான் மேரேஜ் பண்ணிப்பார். அவருக்கு பிறந்த பையன்தான் குலோத்துங்க சோழன். குலதீபன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வடநாட்டில் வைப்பாங்க. இங்கே குலோத்துங்க சோழன்னு மாறுவார். அவரோட படைத்தளபதி கருணாகர தொண்டைமான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் தான் கலிங்கத்து மேலே, அதாவது அவங்க குலோத்துங்க சோழனோட அம்மா இருக்காங்க இல்லைங்களா, அவங்க பிறந்த நாட்டில் போயிட்டு போர் புரியணும். அதனால் இவர் போக மாட்டார், படைத்தளபதியை அனுப்புவார். அங்கே ஆட்சி புரிந்து கொண்டு இருப்பவர் அனந்தவர்மன் சொல்லிட்டு ஒரு கலிங்க நாட்டு மன்னர். 2 பேருக்கும் சண்டை, போர் மூழ்து. யானைப்படையை அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாங்க. இது அறிஞர் அண்ணா அவ்வளோ புகழ்ந்திருப்பார் கலிங்கத்து பரணியை. எனக்கு பிடிச்ச இலக்கியத்திலே கலிங்கத்து பரணி தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா சொல்லியிருப்பார். அந்த மாதிரி ஒரு இலக்கியம் அது. அதில் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த காட்டிலெல்லாம் ஓநாய் எதனா மிருகங்களை சாப்பிட்டுட்டு அதோட கூரிய பற்கள் அது நாக்கிலேருந்து அந்த ரத்தங்கள் ஒழுகிட்டு இருக்கும் காட்டில். அதுதான் வேட்டை, அதுதான் தெரியும். ஆனால் இங்கே இந்த போரில் ஓநாய்களும் நாய்களும் கூட, அதாவது டொமஸ்டிக் அனிமல்னு சொல்லிட்டு நாய்கள் வளருது இல்லைங்களா, இந்த நாய்க்குட்டிகள், அவங்களோட வாயிலிருந்து கூட அந்த போரில் இறந்த அந்த பிணங்களை தின்னுட்டு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு கொடுமையான போரினுடைய காட்சி அமைப்பை அந்த கலிங்கத்து பரணியில் சொல்லியிருப்பாங்க. ஔவையார் என்ன பண்ணார், 2 பேருக்கும் கிள்ளிவளவனுக்கும் நெடுங்கிள்ளிக்கும் சமாதானப்படுத்தி வச்சாங்க. ஒரு போர் வந்துருச்சு, அந்த போரை விவரிப்பாங்க. அந்த மாதிரி விவரிக்கிறதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி இலக்கியங்களை நம்ம படைக்கணும். ஒரு தவறு நடக்குதுன்னா அந்த தவறு மேலும் மேலும் நடக்கக்கூடாது, அதிலிருந்து மீண்டு வரணும். இப்போ ராஜேந்திர சோழன் சொன்னோம் இல்லைங்களா, ராஜேந்திர சோழனோட இளவரசி, கலிங்க நாட்டு இளவரசி, அவங்களோட பையன்தான் குலோத்துங்க சோழன்னு சொல்லிட்டு இப்போ தற்காலத்தில் நிறைய மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்க. அதில் நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, என்னுடைய தந்தையார் ராஜேந்திர சோழனை பற்றி எழுதியிருக்காங்க. அது எப்படி அமைஞ்சது அப்படின்னா, அதற்கு உண்டான காரணம், அவர் ரொம்ப நேர்மையானவர்னு சொல்லியிருக்கேன். அவர் நேர்மைக்கு பரிசாக நம்மளோட காட்டு மன்னார் கோயில், தூத்துக்குடி அந்த சைடு, கடலூர் தூத்துக்குடி அந்த சைடு, அதாவது சோழர்கள் வாழ்ந்த இடம், அந்த சைடு அப்போது போட்டுட்டாங்க ட்ரான்ஸ்ஃபரு, அவருடைய நேர்மைக்கு பரிசாக. அந்த சமயத்தில் அவர் அந்த வரலாறெல்லாம் மிக உன்னிப்பாக, அதாவது வேறு புது இடம் இல்லைங்களா, அது வரலாறை மிக உன்னிப்பாக கவனித்து எழுதுனது தான் சோழ பொன்மகள்னு சொல்லிட்டு ஒரு புக்கு. இந்த வீடியோ ஃபுல்லாக நான் அந்த புக்கை போடுறேன்,
செல்விகாந்த்ன்ற பேரில் எழுதினார். அந்த கதை, அந்த சோழ பொன்மகள் நான் சொல்லிட்டு வந்தேன் இல்லைங்களா, இந்த பொற்காலம் சொல்லிட்டு ஔவையார் எவ்வளோ பொற்காலத்தை கொண்டு வந்தாங்க. அதாவது கிள்ளி வளவனுக்கும் நெடுங்கிள்ளிக்கும் ஒரு தூதுவரா, அந்த மாதிரி அந்த சோழ பொன்மகள் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாங்க என்னுடைய தந்தையார். அது வந்து பொன்மகள் தான் அவங்கெல்லாம். அதாவது இலக்கியத்தில் இதெல்லாம் தெரிய வரும் சொல்ல வரேன். சோழ பேரரசு, ராஜேந்திரனோட சோழ பேரரசில் கிருஷ்ணன் ராமன் சொல்லிட்டு ஒருத்தர், அந்த ஊரில் ஒரு சின்ன ஊர் அந்த சோழ நாட்டில், அந்த ஊரில் ரொம்ப ஊழல் பண்ணிட்டு எல்லாரையும் வதச்சிக்கிட்டு பெண்களை இழிவுபடுத்திக்கிட்டு மிஸ்யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி எல்லாம் எதேதோ பண்ணிகிட்ருப்பார். தேவதனம்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க இல்லையா, அதிலெல்லாம் ஊழல் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே புவனதேவின்றவங்கள பிடிச்சி இவங்க தான் ஊழல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜேந்திர சோழன் எதிர்க்க கொண்டு வருவார் கிருஷ்ணன் ராமன்ற அமைச்சர். அப்போ கொண்டு வரும்போது ராஜேந்திர சோழன் இவங்க ஊழல் செய்யலை, நீங்கள் தான் ஊழல் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை ஒன்று சொல்லுவார். புவனதேவிங்கிறவங்க என்னுடைய அரசவையில் இருக்கிற ஒற்றர் பெண் அதிகாரி, அவங்கள வந்து நீ தப்பாக சொல்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாங்க. இதுக்கு காரணம் என்னென்னா, அந்த சோழ தேசத்தில் அதிகாரிகள் அந்த சோழ தேசத்தோட நிர்வாகத்தை எப்படி பொற்காலமாக கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டும் காட்டியிருப்பாங்க என்னுடைய தந்தையார் அந்த இலக்கியத்தில். அதே சமயத்தில் நிகழ்காலத்தில் என்னுடைய தந்தையார் சந்தித்த அந்த நேர்மைக்கான அந்த பரிசாக அதை எடுத்துக்கிட்டு ஒரு புக்காக எழுதினாங்க. அதில் தமிழ்நாட்டு அரசோட இலக்கிய பரிசு அவருக்கு முதல் பரிசாக கிடைச்சது. இந்த மாதிரி தான் நம்ம காலத்தை கொண்டு போகணும். ஓகேவா? என்னுடைய தந்தையார் எனக்கு சொல்லி தந்ததை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கும் சில நெருடல்கள் வந்திருக்கு, அதை நிறைய சொல்லியிருக்கேன். போலீஸ் வந்து என்னோடய வீட்டு கதவை தட்டுறாங்க, அவங்களையும் நான் காப்பாற்றி ஆகணும், என்னையும் நான் காப்பாற்றிக்கணும், அந்த மாதிரி போயிட்டுருக்கு. அதே சமயத்தில் ஒரு நீதிமன்றத்தில் இருக்கிற ஒரு வக்கீல் வந்து ஒரு குடிச்சிட்டு என்ன வந்து நேர்மையாக இருக்காத அப்படின்னு சொல்கிறதுக்கு உண்டான அத்தனை வேலைகளையும் செய்கிறாங்க. இதெல்லாம் ஒரு அதிகாரி மேலே ஒரு அரசமைப்பில் இருக்கிற அதிகாரங்கள் திணிக்கிற ஒரு செயல்கள், தீய செயல்கள். இதை வந்து நான் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ நிகழ்காலத்தில் பொற்காலமாக மாற்றுறதுக்காக. இதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வரேன். பொற்காலமாக மாற்றணும், இலக்கியங்கள் தான் அதுக்கெல்லாம் சரி. இந்த சமூக வலைத்தளங்களும் ஒரு இலக்கியம் தான், இலக்கியம் மாதிரி இதை வந்து பொன் மாதிரி யூஸ் பண்ணுங்கள். சமூக வலைத்தளங்களை பொண்ணை போல் யூஸ் பண்ணுங்கள். மற்ற நல்லதை தவிர்த்து தீய கருத்துக்களை இதில் பரப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நம்மளுடைய சிஎம் கூட கேட்டுக்கிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பொற்காலத்தை நோக்கி போகணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட கருத்தாக நான் சொல்ல வரேன். சரி, ஓகே. என்னுடைய தந்தையார் இறந்துட்டாங்க. இப்போது ரீசண்டாக பியூலா மேடம் கூட இறந்துருந்தாங்க, ஐஏஎஸ். அவங்க இறப்புக்காக அமுதா மேடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்கள என்னோடய ஹீரோயினாக நினச்சிட்ருக்கேன். அவங்க அழுந்தாங்க. அப்புறம் ககன்தீப் சிங் பேடி சார், அவங்க வந்து ஸ்ட்ராங் லேடி. கிருஷ்ணன் சாரும் இவங்களும் சேர்ந்துக்கிட்டு அந்த ஒரு வேலையை வந்து குறிப்பிட்டு சொல்கிறாரு. அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இவங்க வந்து நிர்வாகம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நிறைய பேர் அழுந்தோம், எனக்கும் அந்த அழுகை வந்தது. ஆனால் இந்த இறப்புகள், அதாவது என்னுடைய தந்தையார் இருந்தபோது அவரை நினச்சி நிறைய பேர் அழுந்தாங்க. அது என்னன்னா, அவர்னால நிறைய பெண்கள் படித்திருக்காங்க, ஆண்களும் படித்திருக்காங்க. பெண்கள் மட்டும் இல்லை, பெண்களில் நிறைய சதவிகிதம், ஆண்களும் நிறைய படிச்சிருக்காங்க. அவர்னால நல்ல வேலையில் அமர்ந்திருக்காங்க, நேர்மையானவர் அப்படின்னு அழுறாங்க. அந்த அழுகை நல்ல அழுகை, நல்ல சிந்தனைகளுக்கான ஒரு பொற்காலத்தை நோக்கி இந்த சமுதாயத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு அழுகை. அதே சமயத்தில் அவருடைய இலக்கியம் வந்து எத்தனையோ எம்ஃபில் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு உபயோகப்பட்டிருக்கு. நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த சோழ பொன்மகள்னு சொல்லிட்டு அந்த புக்கு வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். புவனதேவிங்கிற அந்த கேரக்டர் மாதிரி நானும் இருக்கணும்னு சொல்லிட்டு அவரை பார்த்து நான் கற்றுக்கணும் இல்லையா, என்னை பார்த்து ஒரு 10 பேர் கற்றுக்கணும் இல்லையா. அதுதான் இந்த சமுதாயத்துக்கான நல்லதை
இந்த இறப்புகள் விட்டுட்டு போகுது. ஔவையாரும் இறந்துட்டாங்க, ராஜேந்திர சோழனும் இறந்துட்டாரு. அதே சமயத்தில் இந்த கலிங்கத்து பரணியில் வர்ற அத்தனை கேரக்டரும் இறந்து போச்சு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லி தந்துட்டு தான் போகிறாங்க. அதில் பொற்காலம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொண்டு போகணும். அதுலேயும் ரீசெண்டாக ஒரு நிகழ்வை நான் சொல்லி ஆகணும். சில பெண்களை வந்து ஆண்கள் அவ்வளோ சீக்கிரம் நெருங்க முடியாது. அந்த வகையில் நானும் ஒருவள் தான். என்னுடைய தோளை தொட்டு எனக்கு நண்பரும் கிடையாது, ரொம்ப ரொம்ப பழகுனதும் கிடையாது. ஆனால் என்னுடைய தந்தையார் சொல்லி தந்த பாதையில் நேர்மையான வழியில் போயிட்டுருக்கிற என்னை தோளை தொட்டு சொன்ன ஒரு ஒரு அதிகாரி, அவர் பேரை சொல்லலான்னு தான் நினைக்கிறேன், திருநாவுக்கரசன் சொல்லிட்டு பிடிஓ. அவங்க இறந்துட்டாங்க. அவரோட இறப்பு எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். அவரோட இறப்புக்கு முன்ன ஒரு 2 நாள் தான், நீ இனிய ராஜகுமாரி நீ இதே மாதிரி இருமா அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போயிட்டார். அவரும் இறந்து போயிட்டார். ஒரு பெண்ணா என்ன அவர் பார்க்கல, ஒரு சமுதாயத்தை நல்லா கொண்டு போகிற பெண்ணாக அவர் பார்த்துட்டு அவர் இறந்து போயிருக்காரு. அந்த இறப்புமே எனக்கு அழுகையை தந்தது. அந்த அழுகைகள் நல்ல அழுகைகள். இந்த மாதிரி அழுகைகளை நம்ம கொண்டு வரணும். ராஜேந்திர சோழன் ஒரு நல்ல நிர்வாகத்தை கொடுத்துட்டு போயிருக்காரு. அந்த புவனதேவிங்கிற அதிகாரி, கிருஷ்ணன் ராமன்கிற ஊழல் செய்த ஒரு அதிகாரியை காட்டி கொடுத்த ஒரு அதிகாரி. அந்த சமுதாயத்தை பெண்கள் எப்படி முன்னேற்றிட்டு போனாங்க, அந்த அரசர்கள் பெண்களை உளவுத்துறையில் எப்படி வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் நம்ம பார்க்குறோம். இப்போது ரீசண்டாக இருக்கிற ஒரு காலத்தில் மிக உயர்ந்த பதவியில் இருக்கிற, இப்போ ரீசெண்டாக இறந்து போன ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். அவங்க வந்து கொரோனா காலத்தில் நம்ம இறப்புகளையே பார்த்தவங்க. அந்த இறப்புகள் வந்து எப்படி இருந்ததுன்னு நமக்கெல்லாம் தெரியும். அந்த காலத்தில் இருந்தவங்க அவங்களுக்கு இப்படி ஒரு இறப்பா அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் நம்ம எவ்வளவோ மனசு வருத்தப்படுறோம். அதையும் சொல்லி ஆகணும். அதே சமயத்தில் என் கூட இருந்த ஒரு ஆஃபீஸர் இறந்துட்டாங்க. அவங்கெல்லாம் எதுக்கு இறக்குறாங்க? இந்த சமுதாயத்துக்காக அவங்களால முடிஞ்ச நன்மைகளை, அதாவது என்னால் வெளியே சொல்ல முடியலை, என்னால் எந்த கருத்தையும் வெளியே சொல்ல முடியலை. ஆனாலும் நான் இந்த சமுதாயத்துக்காக சொல்ல முடியாமல் கூட நான் இறந்து போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்கிற சூழ்நிலைகளை நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் பார்க்குறோம். நம்ம வெளியே எடுத்து சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக அந்த காலத்துலலாம் போர் முறைகள் இருந்தது, எழுதிட்டு இருந்தாங்க ஓலை சுவடியில். அடுத்தது இந்த இயற்கையில் மையால் எழுதிட்டு இருந்தாங்க, ஓலை சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்தது நம்ம பேனா வந்தது. இப்போது பெரிய பூம் வந்து சமூக வலைத்தளங்களில் கருத்துக்களை பதிவிடுறது. அந்த கருத்துக்களை பதிவிடுறத நல்லதை நினச்சி நல்லதாக எழுதுங்க, சொல்லுங்க. கருத்துக்கு சுதந்திரம் எல்லாருக்குமே உண்டு. 1950 ஜனவரி 26 அந்த சுதந்திரத்தை டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் தந்திருக்காங்க. அதை நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி மக்களவை, மாநிலங்களவை இணைந்த பாராளுமன்றம், நம்ம மாநிலங்களில் இருக்கிற மேலவை கீழவை, நம்ம தமிழ்நாட்டில் இல்லை, சட்டமன்றம், அடுத்தது நீதிமன்றங்கள், இவையெல்லாம் என்ன பண்ணுதுன்னா நம்மளுடைய வாழ்வுரிமையை காக்குது. அதில் கெட்ட எண்ணங்களை நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது. சொன்னால் அது வந்து தவறான பாதைக்கு கொண்டு செல்லும். நம்ம நாட்டோட மிகப்பெரிய இப்போ பிரச்சனை என்னன்னா, அமெரிக்க அதிபர் நம்மளோட பொருளாதாரத்தை கை வச்சிட்டாரு. அந்த பொருளாதாரத்தை எப்படி நிலைநிறுத்தணும்? நம்ம இப்போது ஐஏஎஸ் பியூலா மேடம் சொன்னோம் இல்லைங்களா, கொரோனா காலத்தில், அப்போது கூட நம்ம நாட்டில் பொருளாதாரம் எதுவுமே வீழ்ச்சியடையாமல் தான் இருந்தது. இதற்கெல்லாம் பல அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் அறிஞர்களும் இதுக்கெல்லாம் உறுதுணையாக இருந்திருக்காங்க. ஔவையார் அந்த காலத்தில், சங்க காலத்தில் இருந்த மாதிரி தான் இந்த காலத்துலேயும் நம்ம இருக்கணும். நல்லதையே நினைப்போம். அதியமானுக்கு நெல்லிக்கனி கொடுத்த அந்த இலக்கியவாதிகள் மாதிரி சமூக வலைதளங்களில் நீடூழி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். மற்றபடி குழந்தைகள் நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. குழந்தைகளை
கொஞ்சம் நல்வழிப்படுத்துங்க. குழந்தைகள் மேலே இந்த சமுதாயத்தில் மிகப்பெரிய பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. அது எந்த ரூபத்துலேயும் இருக்குது. அது வந்து சொல்கிறதுக்கே மனசு கஷ்டமாக இருக்குது. இதையெல்லாம் மாற்றணுன்னா கருத்துக்களை சொல்லும்போது வெளியே வந்து அந்த கருத்துகள் நல்லபடியாக இருக்கணும். நமக்கு மட்டும் பயன்படக்கூடிய மாதிரி இருக்கவே கூடாது. எல்லாருக்கும் பிறந்த குழந்தையிலேருந்து பெரியவங்க முதியவங்க வரைக்கும் இந்த கருத்துக்களை பதியணும். அந்த மாதிரி கருத்துக்களில் இப்போ நான் ரீசெண்டாக பதிந்த கருத்து என்னென்னா, ஒரு குழந்தைகள் காப்பகத்தில் ஒருத்தர் கூட என்னால் சொல்ல முடியலை, பெல்ட்டாலேயே அடிக்கிறார் ஒவ்வொரு குழந்தையும். அந்த குழந்தைகள் காப்பகத்துக்கு செல்லுங்க. நான் இன்றைக்கி துணியெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், போன சனிக்கிழமை. அதை நான் இன்றைக்கி எடுத்துகிட்டு போய் கொடுக்க போகிறேன். இல்லைன்னா அட்லீஸ்ட் நாளைக்காவது எடுத்துகிட்டு போய் கொடுத்துருவேன். அந்த மாதிரி பழைய துணிகள், புது துணியே எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது. அதனால தான் நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்ருக்கேன். அந்த மாதிரி காப்பகங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக போய் பாருங்கள். சமுதாய நலத்துறை அப்படின்னு இருக்குது. அங்கே இருக்கிற உங்கள் கூட நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்க கூட இணைந்து சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு நன்றி, வணக்கம்.